ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்து இன்றைக்கி 4வது நாள் விரதம். ஸோ நிறைய பேர் விரதத்தை முழு சிரத்தையோட பக்தியோட இந்த விரதத்தை இருந்துகிட்ருப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக முருகனை வேண்டிகிட்ருப்பீங்க. பட் சில பேரால் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 5 நாள் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஒன்று உடல்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம், இல்லை ஓவலேஷன் டைம், இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவங்களுக்கு மனசில் ஆசை மட்டும் இருக்கும், சரி நம்மளால் இந்த ஒரு 6 நாள் விரதம் இருக்க முடியலையே, முருகனை நினச்சி விரதம் இருக்க முடியலையே, குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம இதை பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி விரதம் இருக்க முடியலைன்னு நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? அப்போ நான் அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தாலே 12 ஆண்டுகள் நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு நாள் விரதம் வர்ற திங்கட்கிழமை வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு நாள் விரதம் நீங்கள் மிளகு விரதம் இருந்தாலும் சரி, பால் விரதம் இருந்தாலும் சரி, பழ விரதம் இருந்தாலும் சரி, எந்த விரதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே இந்த 6 நாள் பலன் மட்டும் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற திங்கட்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி 4ஆம் நாள் விரதம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் நாள் விரதம், திங்கட்கிழமை 6ஆம் நாள் விரதம். அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம், அன்றைக்கி தான் சஷ்டி திதி வருது, அன்றைக்கி தான் சூரசம்ஹாரமும் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு நாளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியலையே, இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும், மிளகு விரதம் எப்படி இருக்கணும், மற்ற விரதங்கள் எப்படி இருக்கணும், இல்லை விரதம் இல்லாமல் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக குழந்தைக்காக மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மிக மிக கடுமையான, அதே சமயத்தில் குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விரதம். அதனால தான் அந்த காலத்தில் சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் 200% உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு நம்ம சேனல்லே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸை நீங்கள் முதல் நாளே ஆரம்பிச்சிடணும். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல் நாள்லேருந்தே அதை நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடணும். இந்த ஒரு நாள் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 6வது நாள், அதாவது வர திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி 6 மிளகு நீங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கணும். இந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் இந்த மாத வளர்பிறை சஷ்டி விரதம்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான், பட் இருந்தாலும் இது மகா கந்தசஷ்டி விரதம் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு நாள் விரதத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மாத வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல் நாள் 26ஆம் தேதியே வீடு எல்லாமே சுத்தப்படுத்தி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் அலசி போட்டு கணவன் மனைவி ஒன்று சேராமல் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருக்கணும். அதே மாதிரி இது மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மலாக வளர்பிறை சஷ்டி விரதம் அப்படியே இருப்பீங்க. பட் இந்த விரதத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பு கட்டி இருக்கணும். காப்பு கட்டி இருக்கணும்னா கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது, காப்பு கட்டாமலும் நீங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் காப்பு கட்டி இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு விரலி மஞ்சள், சுத்தமான வெள்ளை நூலில் மஞ்சளில் நினச்சதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து விரத பூஜை பண்ணி கையில் காப்பு கட்டிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அந்த 27ஆம் தேதி, அதாவது 6வது நாள் சஷ்டி திதி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, முருகனோட அறுபடை வீடுகளில் எல்லா கோயில்கள்லையுமே சூரசம்ஹாரம் நடக்கும். நம்ம திருச்செந்தூரை ஃபாலோ பண்ணுவோம். திருச்செந்தூரில் மாலை 4 to 5 மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ இந்த 6ஆம் நாள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு 27ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அது குளிச்சுட்டு வந்து விரதத்தை நீங்கள் முடிக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அப்போது அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை பூக்களால் அலங்கரிச்சுட்டு ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியத்துக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் எது பண்ணினாலும் சரி, இல்லை 2 வாழைப்பழம் மட்டும் வச்சாலும் சரி, ஒரே டம்ளர் பால் வச்சாலும் சரி, எது வேணாலும் கல்கண்டு பால் வச்சா இன்னும் சிறப்பு. ஸோ அதை மட்டும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் பட்டினி விரதம் இருந்தாலும் சரி, இல்லை நீர் விரதம், இல்லை துளசி தீர்த்த விரதம், இளநீர் விரதம், பால் விரதம், பழ விரதம்னு என்ன மாதிரியான விரதங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஃபுல் டே வந்து இருந்துட்டு முருகன் பாடல்கள், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாமே படிச்சுட்டு முருகன் சிந்தனையோட, முருகன் நினைப்போட, முழு நம்பிக்கையோட அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். மதியம் பகல் நேரங்களில் தூங்கக்கூடாது. ஈவினிங் டைமில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருச்செந்தூரை டிவியில் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் எப்போ சூரசம்ஹாரம் நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்தும் நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். பட் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு தலைக்கு குளித்த பிறகு தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும். அப்போது சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து விரதம் விட்டு விளக்கேற்றி வெத்தலை பாக்கு திருப்பி புதுசாக வைக்கணும். காலையில் வச்சதே வைக்கக்கூடாது. புதுசாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை பாலையோ பழத்தையோ சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பீங்க 7 நாள் விரதம் அப்படின்னு சொல்கிறீங்களேக்கா, அப்போ 2 நாள் நாங்கள் விரதம் இருந்துக்கலாமா? அதாவது 6ஆவது நாளும் 7ஆவது நாளும் தாராளமாக இருக்கலாம். 2 நாள் தானே, தாராளமாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளும் விரதம் இருந்துட்டு, அதாவது சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதை அப்படியே அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறதே போதும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு நாள் விரதமே உங்களுக்கு அவ்வளவு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த ஒரு நாள் விரதம் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், என்றைக்கு இருக்கணும்னா வர அக்டோபர் 27ஆம் தேதி அந்த ஒரு நாள் விரதம் வந்து நீங்கள் இருந்துக்கலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரி அந்த விரத முறை வந்து ஏதோ ஒரு விரத முறையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும். முருகனை நம்பி முழு நம்பிக்கையோட விரதத்தை இருங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.